ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி திண்டுக்கல் கிளம்பிட்டோம். எதுக்காக அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்து போகிறோம். ஈவெண்ட்டுக்கு நம்மளை கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்ருக்காங்க, அதுவும் நம்ம ஊர்லேயே. அதனால நம்ம வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டோம். என்ன ஈவெண்ட் அப்படின்னா, ஆண்டனிஸ் காலேஜில் டான்ஸ் மேளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. டீம் ஈவெண்ட் திண்டுக்கல் பிளாக்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த டான்ஸ் மேளா ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டுக்கு தான் நம்மளை வந்து கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்ருக்காங்க. அங்கே தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்லப்போனால் இந்த இன்ட்ரோ நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன். நம்ம எங்கே போனாலுமே லேட்டாக தான் போகிறோம். அவசரமாக அவதியாக தான் நம்ம வந்து கிளம்பி போகிறோமா, அதனால் எங்களால் இன்ட்ரோ எடுக்க முடியல. அதனால் நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இன்ட்ரோ வந்து எடுக்கிறேன். நம்ம அந்த ஈவெண்ட் போயிருந்தப்ப யார் யாரெல்லாம் வந்தாங்க, நம்ம யார் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்ற 1-2 கிளிப்பை நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈவெண்ட் வந்து காலையில் 10 மணிக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்ம வீட்லேயே காலையில் 10 மணிக்கு தான் கிளம்புனோம். அங்கே நம்ம வந்து 10:45 அந்த மாதிரி போயிட்டு யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றத வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். இது என்னோட அவுட்ஃபிட்டு. இந்த சேரீ இதோட நான் ஒரு 4 டைம் தான் கட்டியிருப்பேன். அதிகபட்சமே 4 டைம் தான் கட்டியிருப்பேன். இந்த சேரீ நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னா, வா தமிழா வா ஷோ கலைஞர் டிவிக்கு நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்கல்ல, அப்போ நான் வந்து எடுத்தேன். அந்த ஷோக்கு கட்டிட்டு போகிறதுக்காக நான் வந்து எடுத்தேன். இதோட ப்ளவுஸ் வந்து பஃப் மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பஃப்னு இருந்தது. அதனால அது எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அந்த பஃப்பை கட் பண்ணிட்டு நான் நார்மல் ஸ்லீவாக நான் வந்து வச்சுட்டேன். இது எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஜுவல்ஸ் வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போட்டு போக போகிறேன். இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வாங்கியிருந்தேன். எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். யோசிச்சுட்டு அவங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். கூட ஆடுறதுக்கு வெறி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஸ்டெப் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பயங்கரமா ஆடுவாங்க. ஒரு நல்ல பாட்டு பாடுங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான், எக்ஸசைஸ் தான், ஒண்ணுமே இல்லை. ஆமா, மீனாக்கா அந்த எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா சொல்ல தெரியுமா? உங்களுக்கு ஸ்டெப் தெரியுங்களா? எப்படி எங்க போகணும்? அதேதான். சூப்பர். அதுதான் சொல்றேன். அது வெறும் எக்ஸசைஸ் தான், ஈஸியா பண்ணிடலாம்.
இன்ஸ்டா அப்புறம் யூடியூப் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஒரு 1.5 வருஷம் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு ஒரு நவரச கலைஞர்னே சொல்லலாம். சீரியஸாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஒரு தைரியன்றது வேணும். அது வந்து உண்மையாலுமே ஒரு கான்ஃபிடென்ஸான மேன். ஸோ பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் அவருக்காக இந்த இடத்துல. ஸோ நான் பார்த்து நிறைய விஷயங்கள் ஆச்சரியப்பட்டேன். ஸோ 2023 முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே முன்னாடி தாராளமாக வரலாம். ஸோ 2023 முன்னாடி ஹோட்டலில் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துருக்கேன். தேட்டரில் வந்து கேன்டீன் ஒர்க்ஸ் பார்த்துருக்கேன், நிறையா பார்த்துருக்கேன். அப்படின்னும் போது எப்படி மீடியா ஃபீல்டுக்குள்ள என்ட்ரு ஆகணும், எனக்குன்னு சாதிக்கணும் நிறைய திறமை இருந்துச்சு, எனக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ஸை நான் எந்த இடத்துலையும் விடக்கூடாது, அச்சீவ் பண்ணணும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணுவேன்ற ஒரு தைரியம் இருந்துச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க சரி, உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை பற்றி என்ன நினச்சி? எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் நான் ஒரு இடத்துல போய் நிற்பேன் நான் நம்பினேன். இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன். ஸோ தாராளமாக எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷத்தில் இவ்வளோ ரீச்சா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு 7 மாதத்துல எந்த ஒரு ரீச்சும் கிடையாது, எந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் கிடையாது, ரொம்ப கம்மியான ஃபாலோவர்ஸோட திரும்ப மாட்டிவிடும் ஆங்கர் அவர்கள். ஸோ எல்லாரும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. லைஃப்பில் வந்து யூடியூப்ல ஃப்ரெண்ட்லாம் வரலாம் கொஞ்சம் பக்கத்தில் வந்துக்கலாம், இல்லை என் பக்கத்துலேயே ஒரு சின்ன செஞ்சுக்கிறாங்கன்னு ஆசை இருக்கும்ல. ஓகே, நான் பார்த்து நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஆள். சாதாரண விஷயம் இல்லை, அதை அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பலத்த கைத்தடல் கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கான மரியாதையை நம்ம இப்போ செலுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஹஸ்பண்டுக்கு தான் தேங்க்யூ. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லும்போது எல்லார் வீட்லேயுமே வேண்டாம்னு சொல்லுவாங்க. இவங்க சொன்னாங்க, அது எப்படி சொல்கிறதுனா, சினிமாவுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லார் வீட்லேயுமே வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது என் கூட அவரும் வந்தார். இவர் இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு இதுவுமே அசால்ட்டாக நான் ஜெயிச்சிருக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்த ஒரு கிராமத்தில் இருந்து இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்த என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் டீச்சர் உங்களோட சீட்ஸில் போய் உட்காந்துக்கங்க. தேங்க்ஸ்.
இல்லாதவங்க கூட எந்திரிச்சு ஆடணும். சும்மா வீட்டுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அப்பா மாஸ்டர் என்ன மாஸ்டர்? அவ்வளவுதான். ஜெயிச்சு. வாங்கிக்கோ. வீட்டுக்கு வந்தோம். கரு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.